ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய இரக்கம் இறங்கி வருவதாக. யார் யார் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒருவர் இங்கை விடாதிருப்பீராக. பண கஷ்டத்தினாலே மன கஷ்டத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இவர்களை நோக்கி பார்ப்பீராக. இவர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவீராக. இவர்களுக்கு உம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவீராக. இவர்களுக்கு உம்முடைய தைரியத்தை வெளிப்படுத்துவீராக. உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இவர்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து ஆண்டவரே இவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து நித்திய ஜீவகரைகளை சேர்ப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 142:5, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறேன் என்றேன். வசன போட்டி. அருமையானவர்களே, வசன போட்டி அநேக திருச்சபைகளிலே, ஈசிய திருச்சபை சிசிய திருச்சபைகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஞாயிறுதோறும் அந்த வசனத்தை சொல்ல வைப்பார்கள். சில பிள்ளைகள் சங்கீதம் 23 பாராமல் சொல்லும், சில பிள்ளைகள் 119 பாராமல் சொல்லும். நிறைய பிள்ளைகள் இப்படி மெமரியை எதுக்கு ஏற்றுறாங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு அந்த வார்த்தை அவர்களோடு பேசும். அந்த வார்த்தை அவர்களோடு பேசும். நானெல்லாம் பிஸ்னஸுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இன்று அளவுக்கும் சில நேரங்களே தேவனுடைய வார்த்தை வரும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். சில வண்டிக்கு முன்னாத வார்த்தை வரும். அப்போ என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். இந்த வார்த்தையெல்லாம் கிடைச்சோன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக வந்துடும். கர்த்தர் நம்முடைய வியாபாரத்தை இன்றைக்கி ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆக இந்த சிறுவயது என்ன தாவீதுராஜா ஒரு இடத்துல சங்கீதம் 140 சொல்கிறாரு, என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். சங்கீதம் 120 சொல்வார், நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கிறது. இங்கே வசன போட்டி. என்ன வசன போட்டி? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதல் வசன போட்டி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே 1 சாமுவேல் 3:9, சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா, நீ ஜெபம் பண்ணுவாயா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா, நீ வேதம் வாசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். வசன போட்டி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே சாமுவேல் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏலி என்கிற அந்த விபிஎஸ் அங்கே அந்த டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறார், சாமுவேலுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சின்ன பையனாக இருக்கிறான், குட்டி பையனாக இருக்கிறான். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசின உடனே இந்த சாமுவேல் விபிஎஸ் டீச்சர், சண்டே ஸ்கூல் டீச்சர் அங்கே சொல்லி கொடுக்குறார் இந்த குட்டி தம்பிக்கு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அருமையானவர்களே, அந்த சின்ன வயசில் இல்லையா, சாமுவேல் முதிர் வயசு ஆகிறதுயா. முதிர் வயது ஆகின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கூப்பிடுறாருயா, உங்களிடத்தில் யாருடைய எருதையாவது வெள்ளியாவது நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேனா, யாருடைய காசுக்காக நான் ஆசைப்பட்டேனா, யாருடைய பரிதானத்துக்காக நான் ஆசைப்பட்டேனா, சொல்லியா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கடைசி வரைக்கும் தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்குள்ளாக காத்து கொண்டார். விபிஎஸ்லே அவருக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. வசன போட்டியில் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டது? ஏலி தாத்தா வசன போட்டியில் சொல்லிக் கொடுத்தார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கடைசி வரைக்கும் வாலிப வயசில் வந்தார். அங்கே ஆண்டவரிடத்தில் சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். மனைவி பிள்ளைகள் ஆனார்கள். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ராஜாக்களை ஏற்படுத்தினார். இவர் தான் ராஜாக்களை ஏற்படுத்தினார். எத்தனையோ காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்தினார். ஆனால் கடைசி வரைக்கும் சாமுவேலிடத்திலே ஒரு
பழுதும் கிடைக்கவில்லை, ஒரு குற்றமும் சாட்ட முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை ஓப்பனாக எடுத்து வைத்தார். என்னிடத்திலே குற்றம் ஒன்றென்று, நான் பரிதானம் வாங்கினேன் என்று, நான் நியாயத்தை புரட்டி போட்டேன் என்று யாராவது சொல்லுங்கள். ஒருத்தருமே சொல்ல முடியல. காரணம், ஃபவுண்டேஷன் என்னன்னா கர்த்தாவையே சொல்லும். அடியேன்னு கேட்குறேன். இன்னைக்கு எந்த ரூட்டில் போயிட்டுருக்கீங்க ஐயா? ஐயா நீங்கள் எந்த ரூட்டில் போயிட்டு, கர்த்தர் ஒரு பக்கம் சொல்லட்டியா, பைபிள் ஒரு பக்கம் சொல்லட்டியா, பாஸ்டர் ஒரு பக்கம் சொல்லட்டியா? நான் நினைச்சதை நினைக்கிறது தான் ஐயா. அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறது தான் ஐயா. அவன் சொத்தை பிடுங்கிறது தான் ஐயா. விடமாட்டேன் ஐயா. கர்த்தர் சொன்னால் சொல்லிட்டு போட்டு இல்லையா, ஆசீர்வாதம் நிற்காதையா. அப்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம் ஐயா. அப்போ நீ நினச்சதை உனக்கு இருக்க பணம், உனக்கு இருக்க பதவி வச்சு சாதிச்சிடலாம் ஐயா. பிற்காலம் ஆண்டவர்கிட்ட இருக்குய்யா. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனதின் காலத்தில் விசாரிப்பார் ஐயா. கடைசி வரைக்கும் கர்த்தாவே சொல்லும். அடியேன்னு கேட்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்யணுமா? நான் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு போகணுமா? நான் போகிறேன் ஆண்டவரே. ஒரு இடத்துல சமாதானம் இருக்கணுமா? நான் சமாதானமாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் மௌனமாக இருக்கணுமா? மௌனமாக இருக்கிறேன் ஆண்டவரே. என் கணவரை மன்னிக்கணுமா? மன்னிச்சிடறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லும். இதுதான் வசன போட்டி. இந்த வசன போட்டியிலே நீங்களும் நான் வெற்றி பெறுவோமாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்குற கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் இடைபெடுங்க கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வாக்கை மீறினவர்களாக அநேகம் தடவை எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கெடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி அல்ல கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, வசனத்தை கேட்குறத பார்க்கல ஆண்டவரே, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களே பாக்கியவான்கள் என்று லூக்கா 11 சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவீராக. இந்த செய்தி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவிலே வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென்.